அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 4/4/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 5ஆம் தேதி நிர்மல் என்ஆர் 374வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 29 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 21 நாள் ஆச்சு. அதாவது 9 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி பி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 14 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 34 நாள் ஆச்சு. அதாவது ஒரு மாதத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 4ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு நண்பா. அதாவது இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிடுது. ஒரு வாரம் தண்ணி போயிட்டு இருக்குது 5ஆம் நம்பர் சி போர்டில் வந்து. 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் ஒரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 14க்கு மேலேயே தாண்டி போயிட்டு இருக்குது. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து ஒரு நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 7ஆம் நம்பர் சி போர்டில் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போர்டில் 1ஆம் நம்பர், பி போர்டில் 0, சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் 107. இன்றைக்கான வினிங் நம்பர் 107. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான வினிங் நம்பர் 256. 6ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துக்கிறாங்க. 107 7ஆம் நம்பர். அது அடுத்த நாள் வினிங் நம்பரில் வந்திருக்கு 6 7 இந்த மாதிரி தொடர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 4 நாள் நடந்து முடிஞ்சிருக்குது. 5ஆவது நாள் ரிசல்ட் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஏன்னா பெண்டிங் சார்ட் படி ஒவ்வொரு டைம் கொடுத்துட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். பி போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். சி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 1ஆம் நம்பர் 0 4ஆம் நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. 1 இல்லை 2 போர்டு கண்டிப்பாக வின்னிங் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டைம் பார்த்தோம்னா 3 போர்டுமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் 985 அந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 159 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 159 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணோம்னா 156 615. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 615 நோட் பண்ணிக்கிறோம். 615 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 015. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 015 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 015 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணோம்னா 147 75. இதில் கடைசிக்கு நம்பர் 775 நோட் பண்ணிக்கிறோம். 775 இதில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 797. 7ஆம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 797 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 797 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணோம்னா 785 045. இதில் பார்த்தோம்னா இதில் கடைசியில் இருக்கிற நம்ம 045 நோட் பண்ணிக்கிறோம். 045 அடுத்து பார்த்தோம்னா 683 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 683 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணோம்னா 672 755. இதில் கடைசிக்கு நம்பர் 755 நோட் பண்ணிக்கிறோம். 755 அடுத்து பார்த்தோம்னா 618 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 618 பெருக்கல் 985 கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 608 730. இதில் கடைசிக்கு நம்பர் 730 நோட் பண்ணிக்கிறோம்.
730. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 502. 0 பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 502 பெருக்கல் 985. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 502 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணோம்னா 494 470. இதில் கடைசி நம்பர் 470 நோட் பண்ணிக்கிறோம். 470 இதில் 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 0 507. 0 பார்த்தோம்னா பி போர்டிலும் 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டிலும் பாஸ் ஆகிருக்கு. 507 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 507 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணோம்னா 499 395. இதில் கடைசி நம்பர் 395 நோட் பண்ணிக்கிறோம். 395 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 833 3ஆம் நம்பர் பி போர்டிலும் சி போர்டிலும் பாஸ் ஆகிருக்கு. 833 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 833 பெருக்கல் 985 இதை கால்குலேட் பண்ணோம்னா 820 505. இதில் கடைசி நம்பர் 505 நோட் பண்ணிக்கிறோம். 505. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 209. 0 பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 209 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 209 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணோம்னா 205 865. இதில் கடைசி நம்பர் 865 நோட் பண்ணிக்கிறோம். 865 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 256. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 256 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 256 பெருக்கல் 985 கால்குலேட் பண்ணோம்னா 552 160. இதில் கடைசி நம்பர் 160 நோட் பண்ணிக்கிறோம். 160 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 0வும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 107. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் 0 பார்த்தோம்னா பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 107 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 985 அதை கால்குலேட் பண்ணோம்னா 105 395. இதில் இருக்கிற நம்பர் 395 நோட் பண்ணிக்கிறோம். 395 இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது அடுத்தது பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது போர்டு முறை, அதாவது ஏ போர்டு பி போர்டு சி முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர், பி போர்டில் 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், சி போர்டில் 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். இதில் எப்படி ஆல் போர்டு எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் எப்படி எழுதுலான்னு பார்த்தோம்னா அதாவது 341 983 343 943 941 அடுத்தது 983 981 அடுத்தது பார்த்தோம்னா 833 அடுத்து பார்த்தோம்னா 431 398 341 அடுத்தது 493. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஏபி போர்டில் 34 98 94 83 அடுத்தது பார்த்தோம்னா 38. அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா 41 81 43 34 அடுத்தது 18 14. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 31 33 91 13 19. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நண்பா. நன்றி நண்பா.